ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டேயோட மினி vlog மாதிரி கூட சொல்லிக்கலாம். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்றது அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு லன்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன செய்ய போகிறோம் செஞ்சாச்சு ஆல்மோஸ்ட்டு. வாங்க அப்படியே காமிக்கிறேன், என்னென்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்னென்ன சமைச்சிங்கன்றதை முடிஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு இருக்குது சுட சுட. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், காய் போடாமல் செய்வாங்க இல்லையா, மிளகா கிள்ளி சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். கத்தமோடு சத்தப்படாது பாப்பா. சூடா சாதம். கருணக்கிழங்கு. அப்புறம் என்னது, கீரை செய்யலான்னு பார்த்தேன்னா கீரை வந்து ஒரு கட்டு 40 ரூபா விற்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி கீரை வாங்கி செய்யலை. என்னங்க, ஓவர் ரேட்டு. எப்போவுமே யூஸ்வலாக 25-30 ருபீஸ் வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து 40 ரூபா விற்கிறாங்க. சரி ஓகே, கிள்ளி போட சாம்பார் வந்து செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக சாம்பார் வச்சாச்சு. சுட சுட சாம்பார். சாரி, லைட்டாக செஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு என்னென்ன பண்ணலான்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்ற வேலை இருக்குது. இன்றைக்கி முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடணும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து போகும் இன்றைக்கி விலாகு. அங்கே அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சாமி கும்பிட்றதே மறந்துட்டு இன்றைக்கி சரியாக 3:30 நாள் ஆகுது தான். சரி கடை போன வாரமே போய் சம்பளம் தேய்ச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே க்ளீனிங் மட்டும்தான். ஏன்னா பாப்பா வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஏற கட்டி வச்சுருப்பா. நம்ம ஏற கட்டுறதுக்கு முன்னாடி அவள் ஏற கட்டி வச்சுருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விளக்குலாம் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். விளக்கு தட்டு எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா வந்து விளக்கு ஏற்றணும். நம்ம விளக்கு இப்போ ஏற்ற போகிறது கிடையாது. விளக்கு வந்து இப்போ ஏற்ற போகிறது கிடையாது, அப்புறமா தான் ஏற்றுவோம். அதனால் இப்போதைக்கு எல்லாத்தையும் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி க்ளீனாக நீட்டாக வச்சிட்டோம்னா சாயங்காலமாக ஏற்றிக்கலாம். அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. இப்படி பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கான் ஷோஃபாவில். தெரியுதா? தூங்கிட்டுருக்கான். சரி கடை நம்ம வேலையை பார்த்துடலாம். லைட்லாம் போட்டால் எந்திரிச்சிடுவாங்க. ஸோ எந்திரத்துக்குள்ளே பெருக்கிட்டு வீடு தொடச்சி விட்டுட்டு கடை வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அப்புறமா வந்து தொடச்சிட்டா வேலை வரும். இப்போ சம்மதிக்கிற வேலைலாம் கிடையாது. ஸோ
வேலை தொடச்சிட்டு வந்த வேலை முடியுது. இந்த சாமி அடையாறு கட்ட வேண்டிய வேலை தான் இருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் தொடச்சாச்சு. வீடு தொடச்சி முடிச்சுட்டு மாப்பெல்லாம் கழுவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 செய்ய வேண்டியதான். ஈவினிங்காக செஞ்சுக்கலாம், ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மழை நான் காலிலேருந்து மேகெல்லாம் அப்படிதான் இருக்குது. மழை பெய்யல, மழை பெய்யாமல் இப்படியே தான் இருக்குது. மப்புளாகவே மழை பெய்ஞ்சு தான் நல்லாயிருக்கு. மழை பெய்ய மாட்டேங்குது, ரொம்ப இருட்டிகிட்டு இருக்குது. பார்ப்போம் மழை வருதான்ட்டு. நம்ம ஒரு 6 மணிக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு 5 மணிக்கு அந்த குங்குமஞ்சம் வச்சு வெற்றியில் இதுக்கெலாம் வந்து குங்குமம் வைக்கும்போது நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்குறா என்ன பண்ணுறாங்க. நல்ல ஒரு தூக்கம், தலைக்கு வேறு குளிச்சு வச்சு நல்ல ஒரு தூக்கம் வந்துருச்சு. அதனால் எழுந்திரிச்சிட்டு பார்த்து டைம் ஆகிடுச்சு. ஓகே, வீடெலாம் தொடச்சிடுவோம். நம்ம காலையிலேயே வீடெலாம் தொடச்சா வீடு நீட்டாகவே இருக்காது. ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு தொடச்சா தான் வீடாகவே இருக்கும் வேலைக்கு ஏற்றும் போது. ஏன்னா பசங்க இருக்காங்க, வெள்ளை டைல்ஸ் வேறு, ரொம்ப வந்து கலர்னு ஆக்கிடுறாங்க கலராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நேரம் லைட்டாக தலை வலிக்குது, காஃபி குடிக்கணும். காஃபி போடலாம். பாப்பா காஃபி போடலாம். சரிங்களா? தூங்கும் போது கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பிஸ்கெட் போயிட்டு பாப்பா கிட்ட அவங்க வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பாப்பா வாங்கிட்டு மேலே வந்துட்டா. நீ என்ன பண்ணுறப்பா? அமைதியே அவன் எந்திரிச்சிட்டானா அவ்வளோதான், வேலையே கெட்டு போயிடும். எந்த வேலையுமே காஃபி கூட குடிக்க முடியாது அவன் எந்திரிச்சிட்டான். நான் எப்படி ஃப்ரிட்ஜு தரப்பேன் அம்மா? இறங்கு. அவளுக்கு மட்டும் முடி வந்து இந்த இடத்துல அப்படி இப்படி இருக்கவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்லேயே வந்து இப்போ வர்றாங்க. காலைல பாப்பாவுக்கு போட்டு கொஞ்சமாக போட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதுவே போட்டுடலாம். நம்மளும் பாப்போ கிட்டவா காஃபி இது சாப்பிடி சரிக்கா, ஆட்டக்கூடாதுண்ணா. காஃபி போட்டு வச்சிட்டோன்னா பாப்பாவும் பசிக்குதுன்னா, ஏன்னா இந்த அம்மாவா சாப்பிட்டாங்க இன்னைக்கு, அதனால பசிக்குது. நிறைய போட்டு கொடுத்துருப்பேன். சமைதியார் நிறைய நான் போட்டு ஊட்டியிருப்பேன். இன்னைக்கு இந்த அம்மாவே வந்து சாப்பிட்றா, பசிக்குதுன்றாங்க. ஸோ வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு பிஸ்கெட் கொடுத்தா அவள் சாப்பிட்ருவான். நெக்ஸ்ட்டு அந்த பாத்திரத்துக்கு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டோன்னா அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமிக்கிட்டே போக முடியும். ஸோ 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சாரிக்கா வந்து அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃபோனை தள்ளி விட்டுச்சு. அடி வாங்கிட்டேன் அடி வாங்கினதானே அடி. சரி சும்மா லைட்டாக முதுகில் தட்டினேன். எனக்கு கீழே போயிடுச்சு ஃபோனு. சும்மா அங்கே நிற்க வச்சுருப்பேன், நம்மளே ஸ்டாண்டு எடுக்க முடியாது. ஆனால் இவன் தம்பி எழுந்திரிச்சிட்டானா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு எனக்கு கம்யூனிச்சு கட்டாதுங்க. காற்று மட்டும் ஹெவியாக அடிக்குது. மழை வரப்போதான் என்னன்னு தெரியல. சாரிக்கா காஃபி இதை வேஸ்ட் பண்ண சாரிக்கா. ஸோ வந்து பால் வந்து போட்டாச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பால் போட்டாச்சு, பாத்திரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. என்ன சாரிக்கா? ஆமாம் தானே? சாரிக்கா மூஞ்ச பார்த்தீங்களா? முடியெல்லாம் இப்படி தான் அந்த குட்டி நெத்தியாக இருக்கிறதால. ஆமாம், ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்படி ஆகிடும். ஏன்னா ஆட்டோம்ல, ஸ்கூலில் படிக்க போகல இல்லை. ஆமாம் பார்த்தீங்களா, படிக்கிறது போகல, விளையாட தானே போகிற ஸ்கூலுக்கு.
விளையாட போறேன் நீ அதுதான் பணம் கட்டணும் நான் யார் போயிருங்க சாடு உள்ள வச்சுட்டு சுட்டிட்டு அப்புறம் கூக்கி கூக்கி போட்டுட்டு விளையாட்டு பாத்தீங்களா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற அப்புறம் பச்சிட்டு அப்புறம் பச்சிட்டு தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு அப்படியே 1 by 1 பார்க்கலாம். பார்க்கலாம். பாய் பாய். பாய் பாய். தலைவர பெயின் கிடைக்குது. நாளைக்கு பார்க்கலாம். பாய். நாளைக்கு பார்க்கலாமா? இன்னைக்கே பார்க்கணும். பார்த்தீங்களா இப்படியே தான் அந்த கொஞ்ச நாள் அந்த கால் மட்டும் நிற்க மாட்டேங்கிறாரு. எத்தனை வாட்டி ஊந்து பார்ப்போம். மல்லாட்டை கொஞ்சம் இருக்குது, அது நல்லா அலசிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. சாப்பிடலன்னா இது பால் கடிச்சிட்ருக்கு. ஸோ அவங்க டேடி வந்து செய்ய சொன்னாங்க. சரி செய்வோம் அப்படின்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு ஊடு பாப்பா. அது போட்டாச்சு, தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு, மூடிடுவோம். அது கொதிக்கிட்டோம். காஃபி பால் போட்டாச்சு, பாப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ காஃபி வந்து எனக்கு வந்து ஐயோ சாரி கீழே ஊற்றிச்சு போயிட்டா. சரோ அப்படியே மேலே ஏறாது, அமைதி. இப்படி தாங்க என்னை ஒரு வேலை சொல்ல மாட்டாங்க. பாய்ச்சி உண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா காஃபி ரெடி ஆகிடுச்சு. பிச்சாத்து மீட்டியாடா? பிச்சாத்து மீட்டியா? அது வேணுமா? சரி எடுத்துக்கோ. அவ்வளோதான், நாங்கள் இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறோம். ஸ்நாக்ஸ் வந்து இதுவாகிட்டுருக்கு, இருந்துகிட்ருக்கு. வாங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ தான் போட்டிருக்கேன், வீட்டு ஆன் பண்ணிக்கிறேன். என்ன முன்னா சீக்கிரம் லேட்டாக பாரு. பொட்டு ஃபஸ்ட்டு வைக்க தானே முதலாவது முதல்ல வச்சா பூவெல்லாம் இல்லை, வெத்தலை இல்லை, போய் விளக்குக்கு மட்டும் இது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீ பூ வாங்கினதுக்கப்புறம் வெத்தலை வாங்கினதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வைக்கணும்ல, ஒரே இது வழியாக வைக்கலாம்ன்றதுக்காக விட்டுட்டேன். அந்த ஒரே லைனாக விளக்குக்கு வச்சுட்டா உள்ளெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பூ போட்டு விளக்கு ஏற்ற வேண்டாம். இது மட்டும் தான் பண்ண வேண்டியது. ஏன்னா டைமிங் வந்து இது 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஏற்றணும். ஆனால் நம்ம நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி இல்லை. அது இன்னும் இந்த செவ்வாய்க்கிழமைனா உகுந்த நாள் வந்து இருக்குது. உகுந்த நாளில் வந்து டைம் ஒன்று இருக்குது. அந்த டைம்ன்றது 8 மணிலேருந்து 9 மணி இருக்கும். ஸோ அதனால தான் பாஸ் பண்ணணும். கரெக்டாக 6 இருக்கா? கரெக்டாக 6 வாங்க. இங்கே தான் வந்து ஃபஸ்ட் ஒரே மாதிரி சைஸ் வாங்கிட்டு வரோம் தானே. கடையில் இருந்து கொடுக்க மாட்டாங்கண்ணா. இதே ஒன்று கம்மியாக கொடுத்துறாங்க. அதை கூட சொல்லி வாங்கியிருந்தேன், 6 வாங்கியிருந்தேன் அவங்கள்ட்ட. இது வந்து ஆக்சுவலி நம்ம வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி தான் இருக்குது. ஈரமாக தான் இருக்குது. அப்பவுமே வெத்தலை நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிக்கணும் வீட்டில். வெத்தலையும் போட்டு வைக்கணுமா? வெத்தலை அந்த நெக்ஸ்ட் வீக்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிருந்தோம். திங்கக்கிழமையா சரி வாங்க முடியும். இல்லை மதியம் வரும்போது வாங்கி கொடுத்துருணும். மதியம் பூ இருக்காது, நான் சாயங்காலம் டைம் தான் பூ வைப்பாங்க. ஆன் பண்ணிட்டேன். மட்டும் சென்டரில் வைக்கணுமா? பூவை சைடு வைக்கணுமா? பூவுக்கும் வெத்தலை மஞ்சள் வைக்கணும். 6 வெத்தலை 6 பூவா? என்னடா அப்பே கம்மில் இருக்க மாட்டியா? சரியா கிஃப்டே வருது வைக்கிறது. குங்கமாக இருக்குல்ல, அப்படியே வச்சிடுறோம். பேர் அப்பயும் அப்படி இருக்கு. சரி விடுங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் வச்சாச்சு, முடிஞ்சிச்சு. உள்ளே பூ வச்சு சாமிக்கு உள்ளெல்லாம் வைக்கணும். அதனால நாங்கள் போகணும்னு சொல்லுவாங்க. வச்சாச்சா? ஸோ வந்து இதுக்கு வந்து வத்திலாம் இப்போது போடலாம். ஓகே, என்ன இருக்குது தெரியுங்க சாருமா? அவ்வளோதான். இது வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த விளக்கு இந்த இலையோட முனப்பக்கத்தில் தான் வரணுமாமே தீபம் ஏற்றுறது. அப்படியே வைப்பாங்க அந்த பொசிஷனில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை எடுத்தோடனே அந்த வெத்தலையோட காம்பு ஒன்றுன்னா ஒரு இடத்துல போட்டுக்க வேண்டாம். நம்ம நெய் தான் ஏற்றிட்டு இருந்தோம். நெய் வந்து காலி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தீபம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இவ்வளோதான். நம்ம இங்கே வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இது தீபம் வந்து ஏற்றிடலாம். 1 by 1 பாரு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா விளக்க வந்து ஆக்சுவலி ஏற்றியாச்சு. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து சாங் வச்சுருந்தோம். ஸோ சாங் போட்டால் காப்பிரைட் ஆகின்றதுக்காக நம்ம சாங்கை மியூட் பண்ணிவிட்டு ஓன் வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் ஓன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம விளக்கு வந்து வெற்றில தீபம் விளக்கு, 6 தீபம் விளக்கு, அகல் விளக்கு ஏற்ற போகிறோம். ஒன் பை ஒன்னாக ஏற்றுறோம். இதோடு வந்து 5வது வாரம் நம்ம ஆக்சுவலி வந்து வெற்றில தீபம் போட்டுட்ருக்கோம். பட் 4th வரைக்கும் தான் வீடியோஸ் வந்திருக்கும். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும். ஏன்னா நான் கொஞ்சம் தள்ளி போட்டதால் வந்து வீக்ஸ் கொஞ்சம் தப்பாக வர மாதிரி வரும். அது மாதிரி நான் எப்பப்போ போட்டேனோ அப்பப்போ ஒன் பை ஒன்னாக ஒரு வீடியோ நான் எடுத்து தான் இருக்கேன். ஷார்ட்ஸ் அது வந்துட்டுருக்கோம். நிஜமாலுமே சொல்கிறேன், எனக்கு முருகர் மேலே நம்பிக்கையே இல்லை. பிடிக்கும், எல்லா கடவுள் மாதிரி எனக்கு பிடிக்கும், சாமி கும்பிடுவாங்க தான். பட் நம்பிக்கை வச்சது இதுதான் முதல் டைம் நான் நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் அவர் நிறையவே எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லா கஷ்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் நம்மக்கிட்ட எதையுமே நெருங்க விடாமல் பண்ணியிருக்காரு முருகர். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக அவரை நான் தொடர்ந்து வழிபடணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்கிறேன், யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலுமே சரி, அவங்கக்கிட்ட நம்ம முருகர்கிட்ட நம்ம குறைய சொல்லி அழுதாலோ கஷ்டப்பட்டாலோ அதுக்கான பலனை குறைஞ்ச நாளே நமக்கு காமிச்சிடுறாரு, கொடுத்துட்றாரு. ஸோ எல்லாருமே வந்து முருகரை வழிபடுங்க. குழந்தைகள்னாலும் சரி, நம்ம வீட்டில் பிரச்சனை இருந்தாலுமே சரி, நம்ம வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் வராத அளவுக்கு அவர் தாங்கி அந்த வேல் அருளால் வந்து காப்பாற்றுவார் நான் நம்புகிறேன். நான் வழிபடுறதால அன்றைக்கி நாளே வந்து மனநிறைவோடு எனக்கு வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டேன். நிறைவடைஞ்சிது மனநிறைவு. ஸோ வந்து நீங்கள் அதே மாதிரி எல்லாருமே வந்து முருகரை வழிபடுங்க. சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. யாராக இருந்தாலுமே சரி, நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே சரி, நம்மளால் இந்த கஷ்டம் வந்து தாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சரி, இந்த மாதிரி முருகருக்கு வெற்றில தீபம் போட்டு விளக்கேற்றி பாருங்கள். உங்களுக்கு 2-3 வாரத்திலே வித்தியாசம் தெரியும். அதிகபட்ச பணம் நமக்கு தேவையில்லைங்க. வீட்டில் 1000 கடன் இருந்தாலும் மன நிம்மதி, மன சந்தோஷத்தோடு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அவர் கொண்டு வரும். நமக்கு அதை விட வேறு என்னங்க வேணும்? பணன்றது 2வது தான். மன நிறைவுன்றது, வீட்டில் சந்தோஷன்றது எனக்கு கம்பல்சரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு முருகர் வந்து அருள் புரிஞ்சார். ஸோ அதுவே இன்றைக்கி விலாக் அப்படி எடுத்துருவோன்றதுக்காக நான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.